போச்சுன்னா ம். ஈரான் மக்கள் எல்லாரும் வந்து குதி குதி குதின்னு குதிப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. அவங்க யாரும் வந்து அமெரிக்கா எங்களை வந்து ஒடுக்குகிறது, நாங்கள் வந்து இதை எதிர்த்து போராட போகிறோம் ஒன்னும் பண்ண போறதில்ல. அது ஒரு மைனாரிட்டி பீப்புளா தான் இருக்க போறாங்க. இப்ப இருக்கிற இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கோடைய லீடர்ஷிப்பே ஒரு மைனாரிட்டி தான். மெஜாரிட்டி ஆஃப் ஈரானியன் பீப்புள் ப்ரோ அமெரிக்கா அப்படின்னு தான் அமெரிக்கன்ஸ் தான் நான் நினைக்கிறேன். அது அதனாலதான் அமெரிக்காவால இவ்வளவு தூரம் உள்ள நுழைய முடிஞ்சது. அதோட அல்கமெனியை காலி பண்றதுன்னு பல விஷயங்களை செய்ய முடிஞ்சது. அது அந்த அளவுக்கு அவங்க வந்து யுஎஸ்ஏ எதிர்த்து போராடின மாதிரி எனக்கு தெரியல. ஈரானிய மக்களோட கோர்ல வந்து அமெரிக்கா சார்ந்த ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கதான் செய்யுது. இல்ல நம்ம அந்த ஐடியாலஜி எடுத்துப்போம். அதே மாதிரி இப்ப இந்தியன்ஸ்க்கு வந்து போர் பண்ணணும். இந்தியன்ஸ் கிட்டயே அது மாதிரி எதுவுமே எனக்கு தெரியலங்க. இந்தியன்ஸுமே அந்த மாதிரி ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஹியூமன் எவல்யூஷன்ல ரொம்ப சாஃப்ட் இந்தியன்ஸ் எல்லாம் ஒண்ணு தரல்வாங்கிறதுக்கான நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. இவங்க வந்து ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டு அவன் காலி ஆயிட்டான் அப்படின்னு இவன் சந்தோஷப்படுறது, இவன் காலி ஆயிட்டான்னு அவன் சந்தோஷப்படுறது, இதுலயே நாட்டை காட்டி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகே. இவங்க வந்து நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் ஒண்ணு தர சந்தேகம் என்னன்னா, இப்ப ஜப்பான் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில ஆண்டுகளுக்கு முன்ன வந்து அவங்க இந்த மாதிரிதான் அமெரிக்காவை அடிச்சு போர் இது பண்ணாங்க. அந்த ஹிரோஷிமா குண்டு வெடிப்பு முன்னாடி வரையும் அவங்களோட எண்ணம் அப்படிதான் இருந்தது. இப்ப அதுக்கப்புறம் அவங்க அதுல இருந்து மேல வந்துட்டாங்க. பட் ஸ்டில் அந்த குணம் இப்ப அவங்க கிட்ட இருக்கான்னா இல்ல, ஒரு மாறி இருக்கு. அது கரெக்ட் தான். அது டெவலப்மெண்ட், எல்லா இடத்துலயும் டெவலப்மெண்ட், மாடர்னைசேஷன், இது எல்லாத்தோட சிக்கல் என்ன அப்படின்னா அது வந்து மக்களை வந்து நீர்த்து போக வைக்குது. ஒருத்தனை வந்து நாட்டுக்காக போராடவே தயார் பண்ண மாட்டேங்குது. உக்ரைனோட நல்ல உதாரணம். உக்ரைன்ல யூரோப்ல இருக்கிறவனுங்க இருக்காங்க இல்லையா, யூரோப்போட எல்லா அரசாங்கங்களும் பயப்படுது உக்ரைன்ல தலையிடுறதுக்கு. ஏன்னு கேட்டா யூரோப்போடைய பெரும்பகுதி மக்கள் யாருமே யூரோப்ல போய் யாரையாவது ஒருத்தரை நிப்பாட்டி தெருவுல கேளுங்களேன், உன் நாட்டுக்காக நீ வந்து போர் பண்ண தயாரா அப்படின்னா இல்ல, போர் தப்புன்னு வானுங்க. சரி, போர் தப்புதான், வேற வழி இல்ல. ரஷ்யா வந்து புத்தின் மாதிரி ஒரு கேடுகெட்ட ஒரு மனிதன், எந்த வகையான அறத்துக்கும் உட்படாத ஒரு மனிதன் வந்துட்டான் படையெடுத்துட்டு. அவனை எதிர்த்தாவது பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டா பண்ணணும், ஆனா நான் போக மாட்டேன். இவ்வளவுதான். முன் வராது. எந்த கண்ட்ரியை விடுங்க, எந்த மக்களும் முன் வரல. மக்கள் வந்தா தானே கண்ட்ரி வரும். எந்த நாட்டிலயுமே அப்படி ஒரு தலைமைக்கு இடமே இல்லையே யூரோப்ல. ஜியோ பாலிடிக்ஸ் அப்ப என்ன பண்ணுது? அப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரே நாடுதான். அந்த ஜியோ பாலிடிக்ஸே இல்ல. என்னங்க யூரோப் வந்து யுக்ரைனை காப்பாற்ற முடியாத யூரோப் எல்லாம் ஒரு நாடா? அவனுங்களா ஒரு மனிதர்களா? எனக்கு புரியவே இல்லை. வெக்கமா இல்ல? ஓகே, ஆமா. எதுவுமே யாரும் இது பண்ணல. இல்ல அதுதான் நானும் கேக்குறேன். இவ்வளவு டெவலப்மெண்ட், இவ்வளவு இந்தியாவை வந்து காலனைஸ் பண்ணி, தென்கிழக்கு ஆசியாவை காலனைஸ் பண்ணி, ஆப்பிரிக்காவை காலனைஸ் பண்ணி, உலகத்தை மொத்தத்தையும் சுரண்டி எடுத்துன்னு போய் வச்சுக்கிட்டாங்கல்ல. அவங்களே இன்னைக்கு அவங்களால ஒரு சின்ன நாடு, அவங்களோட கூட்டத்துக்குள்ள ஒரு சின்ன நாட்டை அவங்களால காப்பாற்ற முடியல. தத்காபித்கான்னு உளறி இன்னைக்கு சுத்தி இருக்கிறானுங்க. அதான் அந்த போர்ன்றதே வந்து இப்ப கொடுமையா தப்பாயிடுச்சான்னு தெரியல. ஆனா எது ஆதிக்கம் செலுத்துதோ சுயநலம் ஆதிக்கத்துக்கு வந்துருச்சு. சுயநலம் வந்துருச்சு. யாருமே யாருக்காகவுமே உயிர் துறக்க தயாரா இல்ல. கணவனுக்காக மனைவி உயிர் துறக்க போறதில்ல, மனைவிக்காக கணவன் உயிர் துறக்க போறதில்ல, பிள்ளைகளுக்காக தந்தை உயிர் துறக்க போறதில்ல. என் பிள்ளைகள் பத்திரமா இருக்கணும், அதுக்காக நான் போருக்கு போறேன்னு சொல்ற ஒரு தந்தை இல்லை இன்னைக்கு உலகத்துல. பெரும்பகுதி நாடுகள்ல இல்ல. நம்ம நாட்டிலயுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம நாட்டிலயுமே இல்ல. நானே கிடையாதுங்க. எங்க அப்பா போயிருப்பாருங்க எனக்காக வாருக்கு. எனக்கு தெரியும். இன்னைக்கு நான் ஏன் மொட்டை வச்சிருக்கேன்னா அதான் காரணம்னு சொல்லுவேன். எங்க அப்பா போயிருப்பாரு எனக்காக வந்து, அவர் போய் போர் முனையில நின்று இருப்பாரு. யாருக்காகவாவது நான் போவேனா அப்படின்னா இல்ல, நான் போக மாட்டேன் தான். இதுலயே ஒரு சீரழிவு இல்லையா? நானே ஒரு நல்ல உதாரணம் ஆச்சு அந்த சீரழிவுக்கு. இதேதான் எல்லாருடைய வாழ்க்கையிலயும் இருக்குது. நான் எப்படி இருக்கேனோ, என்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. எல்லாருமே கையாளாகாதவங்களா இருக்காங்க, கையற்ற நிலையில இருக்கிறவங்க இருக்காங்க.
இல்ல அதுதான் இப்ப யாருமே யாருக்கு